சினிமாவில் தலைன்னா ஒரே ஆள் தாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இனிமேல் இவர் தான் மோட்டார்லேயும் ஜெயிப்பார், சினிமாலேயும் ஜெயிப்பார். விடாமுயற்சி திரைப்படத்துலேயும் தலை தான், கார் ரேஸ்லேயும் தலை தான். அதை நிரூபிச்சிருக்காரு. எல்லாரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில். இன்றைக்கி எல்லாருக்கும் சம்மட்டி அடித்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டாம்? நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க. இதுலேருந்து பாரபட்சம் பார்க்காதீங்க. இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருக்கிறார், இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார், சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தலை அஜித் தெரியுமா? தெரியும். சமீபத்தில் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு அவங்க டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. அதுலேயும் ஒரு நடிகர்லேயும் ஒரு எத்தனையோ நடிகர்கள் நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, எந்த ஸ்டேட்லேயும் சரி. ஆனால் தில்லா படத்துலேயும் சரி துணிச்சலாக ஒரு ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டி பல ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு, பல நிகழ்ச்சி அவருக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படத்துலேயும் தலை தான், கார் ரேஸ்லேயும் தலை தான். அதை நிரூபிச்சிருக்காரு. எல்லாரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில். இன்றைக்கி எல்லாருக்கும் சம்மட்டி அடித்த மாதிரி அடிச்சிருக்காரு. இது வந்து இது வந்து ரெக்கார்டு பிரேக்கு. அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கலாம், எவனுமே இந்த ஆளை பற்றி ஒரு விமர்சிக்கிறதுக்கு யோக்கியதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் இது வந்து அவரை கௌரவிக்கிறது, வெளியில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டாம்? நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க. இதுலேருந்து பாரபட்சம் பார்க்காதீங்க. இது பாரபட்சம் பார்க்கவே கூடாது. ஒரு தமிழன், ரெண்டாவது ஒரு சினிமா நடிகை, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கான். இது வந்து விடாமுயற்சியாக பண்ணியிருக்கிறாரு. இது வந்து சினிமாவில் நடித்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையில் இதில் ஒரு நல்ல மனிதர் பேர் வாங்கியிருக்கிறார். முதல்ல நல்ல மனிதன் ஒரு பேர் வாங்கியிருக்கான். சின்ன குழந்தையில ஆரம்பித்து பெரிய வரைக்கும் தலை அஜித்னா இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்தால் கூட தயார் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒதுங்கி போகிறாரு. ஏதோ ஒன்று ஜெயிக்கணும்னு நினச்சாரு. ஏதாவது வாழ்க்கையில் எவனா ஒருத்தன் ஒன்று தான் இங்கே ஜெயிக்க முடியும். இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருக்கிறார், இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார், சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார். சினிமாவில் தலைன்னா ஒரே ஆள் தாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இனிமேல் இவர் தான் மோட்டார்லேயும் ஜெயிப்பார், சினிமாலையும் ஜெயிப்பார், மக்கள் மனசுலையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டார். ரெண்டாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நான் திருப்பி சொல்கிறேன், திரையுலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திரையுலகம் இவருக்கு வந்து பாராட்டு விழா நான் நடத்துறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம்? ஒரு சினிமா நடிகர் தான் அவர், மோட்டார் ரேஸ்காரர் கிடையாது. சினிமாலையும் இருக்கிறாரு, மோட்டார்லையும் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழக அரசாங்கம் இவருக்கு கௌரவிச்சிருக்க வேண்டாம்? ஒரு பட்டம் கொடுத்துருக்க வேண்டாம்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாராட்டாக தெரிவிச்சுக்கலாம் ஐயா. இதில் என்ன பாரபட்சம்? அதாவது அரசியல் இதில் தயவு செய்து நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் அரசியலை பார்க்காதீங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு நல்ல பெயரோடு ஒரு டீம் ஒர்க். இது வந்து டீம் ஒர்க்கு. அவர் இதை மாத்திரம் பண்ணலை. அவர் நிறைய விஷயத்தில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியே தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த மோட்டாரில் இருந்தனால அந்த மோட்டார் ஜெயிச்சனால உங்கள் மோட்டாரில் ஜெயிச்சார் சொல்கிறீங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2-3 ட்ராக் இருக்குது. இதுதான் மொதல் ட்ராக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த வெளியே அதில் ஜெயிச்சிருக்காரு, அவங்க பாராட்டுறாங்க. நம்ம தயவு செய்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அவர் இந்த மாதிரி கௌரவிச்சாதாங்க அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாளைக்கு இவரை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? சார் அஜித்துக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி, நம்மளும் கார் ரேஸில் ஜெயிக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க, அவருக்கு சொல்லி கொடுக்குற டீம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து நான் இதுக்காரங்க கூப்பி நான் வந்து மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். வேறு யார் சார்பாக நான் பேசலை, என் தனிப்பட்ட இண்டிவிஜுவலை நான் பேசலை, மக்கள் சார்பாக கேட்குறேன். மக்கள் இவருக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கல, ரசிகர் நாங்கள் ஏற்கனவே தலைன்னு கொடுத்துட்டோம். இப்போ இருக்கிற அரசாங்கம், அதே மாதிரி நடிகர் சங்கம் இவரை கூப்பிட்டு கௌரவிக்கலன்னா இதை மாதிரி உலகத்தில் கேடு கிடையாது சார். அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை வந்து பகடக்காயா பயன்படுத்துறாங்க. ஆனா தலை அஜித் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்பயா வாழ போறீங்கன்னு ஒரு அவேர்னஸ் கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பா. அவர் என்ன சொல்றாரு? என் படத்தை பாருங்க, என்ன ரசிங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, உங்க தொழிலை பாருங்க. நான் என் குடும்பத்தை பார்த்துருக்கேன், நல்லா வச்சிருக்கேன், என் தொழிலை நல்லா நடத்துறேன். அதே மாதிரி என்னுடைய பொழுதுபோக்கு ஹாபி இது வந்து சம்பாதிச்சதுக்கு அவர் வந்து கார் ரேஸுக்கு போகல, 2 வீலர் ரேஸுக்கு போகல. அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மனுஷனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ட்ரக்ஸுக்கு போவான். இவருக்கு ட்ரக்ஸு மோட்டார் தான். சினிமாங்கிறது அவர் வந்து ரசிகருக்காண்டி நடிக்கிறாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. தயவு செய்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஏமாற்றக்கூடாது.
இத்தனை வருஷம் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு படம் கூட ஃபெயிலியர் இல்லாமல் மக்கள் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ரசிகர்கள். அதனால் அவர் ரசிகர்கள் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாயிரு, உன் தொழிலுக்கு நீ முதலாளியாயிரு, இல்லை வேலை எங்கேயாவது சரி அந்த முதலாளிக்கு விசுவாசமாயிரு, நாட்டுக்கு உண்டான கடமையை செய்ய, என் படத்தை பாரு, அதோடு விட்டுடு. என்னை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு அவர் நான் சினிமாவுக்கு வரலன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடையாது. அவர் அந்த மாதிரி இல்லை. ஏதாவது இப்போ பொலிட்டிக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக முன்னின்று வருவார். அது வந்து சாதாரண ஒரு மனுஷனுக்கு உண்டானது தானே. அது சாதாரண ஒரு மனுஷனுக்கு உண்டானது. அது இல்லைன்னா அப்புறம் மனுஷனே இல்லையா, அப்புறம் இங்கே இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லையா அவர். அதனால் அவர் வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஏன் பின்னால் வாங்க, நான் பின்னால் கட்சி ஆரம்பிப்பேன், உங்கள் பின்னால் சேர்த்துக்கிறது. ரஜினிகாந்த் மாதிரி அவர் உதார விடலை, ரஜினிகாந்த் மாதிரி அவர் ஏமாத்தலை, சிட்டாக சொல்லித்தார் அவர். இது வந்து தப்பே கிடையாது. ஓப்பனாக ஒரு தலைமை பேசும்போது நாங்கள் வந்து அவரை வந்து எங்கள் வீட்டு குழந்தையாக தான் பார்க்குறோம், சினிமா ரசிகராக தான் பார்க்குறோமே தவிர அவர் பின்னாலே சுற்றிட்டு போங்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஆள் நாங்கள் கிடையாது. நான் எங்கள் தலை அப்படி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரோ நாங்கள் அதை மாத்திரம் தான் ஃபாலோ பண்ணுவோம். அவரை மீறி நாங்கள் எந்த விஷயத்துக்கும் எடுத்துக்கல. பைத்தியக்காரத்தனமாக நாங்கள் வந்து வெறித்தனமாக கையில் கிழிச்சிக்கிறது, பச்சை குத்திக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் தலைக்கு பிடிக்காது, நாங்கள் செய்ய மாட்டோம். சார், இப்போ சினிமா விமர்சகர் பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அஜித் அவர்களை பற்றி வண்டி ஓட்ட தெரியல, பேசாமல் சும்மா தொப்புன்னு கீழே விழுந்துடுற அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலான கமெண்ட் ஒன்று பண்ணார். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒன்றால் முடியலையா பொத்திட்டு போ, அடுத்த விஷயத்துல தலையிடாத. அவன் ஓடுறாரு, கீழே விழுறாரு. ஏங்க, ஒரு குழந்தை நடக்கும்போது கீழே விழுந்து தொப்புன்னு விழுந்தாதாங்க நடக்க ஆரம்பிக்கும். தொப்புன்னு விழணும், 4 தடவை விழணும், அப்புறம் சவுத்தை பிடிச்சி படிப்படியாக நடக்கும். அப்புறம் தான் நம்ம வந்து நடவண்டி வாங்கி கொடுக்குறோம். இந்த நடவண்டியை தள்ளிக்கிட்டே போகும். இது வந்து ஒன்று பயிற்சி இல்லாமல் அவர் வந்து ஒரு இதாக அனுபவம் இல்லாமல் அப்படியே அவர் முதல்ல அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளுங்க. முதல்ல யாருக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்களா, அவருக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளுங்க. இல்லை, சைக்கிள் வீல சுத்த தெரியுமான்னு கேளுங்க முதல்ல. இல்லை சார், எல்லாம் ஓட்டுவார் சார். அவர் என்ன ஓட்டுவார்? ஃப்ளைட்டே ஓட்டுவார். ஃப்ளைட்டு வாயால் தான் ஓட்டணும். வாயால் வடை சொல்கிறோன்னு பல பேரை பார்த்துருக்கேன். ஏங்க, நீ தில்லி இருந்தால் இதை மாதிரி ஒரு ரேஸில் போய் தலை இப்போ வாங்கினார்ல அவார்டு, அது மாதிரி வாங்க சொல்லுங்கப்பா. அதான் நான் பிஸ்மிக்கு ஓப்பனாக சேலஞ்சு கட்டுறேன்ட்டேனே. நீ தில்லி இருந்தா என் தலையை பற்றி பேசாத. அப்படி உன்னால் முடிஞ்சா தலைக்கு ஈக்குவலாக நடிச்சு காமி, இல்லைன்னா ரேஸ் ஓட்டி காமி. நீ சைக்கிள் மூலம் என் தலைவன் கூட சைக்கிளில் போய் பார்க்கலாம். என் தலைவன் கூட தலை கூட நீ சைக்கிள் ஓட்டிட்டு போ. நீ ஃபஸ்ட்டு போகிற, அந்த ஆள் ஃபஸ்ட்டு போகிறான்னா பார்ப்போம். இவ்வளவுக்கு நான் வந்து உனக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் அப்படின்னு வைங்களேன், ஒரு 2 hours முதல்ல உன்னை அனுப்பிச்சிடுறேன். தலை அதுக்கப்புறம் தான் போவார். 2 hours கழிச்சு தான் தலையை நாங்கள் அனுப்புகிறோம். வேறு பஞ்சம் கட்ட தயாரா? கிண்டி ரேஸ் ஹவுஸில் வச்சுக்கலாமா? எப்போன்னு கேளுங்க, நான் தலையிட்டு நான் டேட்டு வாங்கி தரேன். சரிங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரேஸில் கலந்துக்கணும் அப்படின்னு உடம்ப கூட சரியாக கவனிக்காம விபத்துகளை சந்திச்சு இன்னைக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு சார். நிறைய கைகாலெலாம் ஒடிஞ்சிருக்கு அவருக்கு. ஆமாம், அது அவருக்கு உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, அவர் வந்து சும்மா இருந்தால் தான் அவருக்கு பிரச்சனையே. ஏதாவது ஒன்று ஒரு மனுஷன் என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இன்னும் அவர் விட மாட்டோம். கை கால் ஒடிஞ்சு உட்கார்ற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். இன்னும் அவரை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். அப்படியே அதாவது அந்த தீட்ட தான் வைரம் பலன்னு வரும். உருக்கத்தான் தங்கம் வந்து ஜொலிக்கும். அதுமாதிரி எங்கள் தலையை நாங்கள் வந்து இன்னும் ஓட விடுவோம். இன்னும் அவரை பைக் ஓட விடுவோம், கார் ஓட விடுவோம், சினிமாவில் நடிக்க வைப்போம், திருப்பி படம் நடிக்க வைப்போம். அதனால் நாங்கள் அவருக்கு ரெஸ்ட்டேன்னு எங்களுக்கு இருக்கக்கூடாது. 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அந்த மனிதன் ரெஸ்ட் எடுத்தால் போதும். மீதி 20 மணி நேரம் ஆக்டிவாக இருக்கணும். அது பிறவியிலே வந்ததுங்க. அது பிறவி குணம், பரம்பரை குணம். அதனால் அவருக்கு வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். நாங்கள் அவருக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்சது, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறனால அவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் சாமி கும்பிடும்போது தலை எல்லா விதத்துலையும் ஜெயிக்கணும். தலையை விமர்சிக்கிறவன் தலை போயிடும், தானாக போயிடும். தானாக கடவுள் பார்த்துக்காங்க அது. அதனால் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியுமா தில்லா பேசு, முடியலையா பேசாத, வேண்டாம், அடுத்தவங்களை விமர்சிக்காத. அதாவது பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு சார், சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது. வாயை திறந்து நீங்கள் அனாவசியமாக யாரை பற்றி விமர்சிக்கிறது வந்து பாவம், சாபம். யாராக இருந்தாலும் சரி. இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிஸ்மின், அவருக்கு நான் எச்சரிக்கிறேன், யாரையுமே விமர்சிக்காத. உன்னால் முடிஞ்சால் உதவி பண்ணு, உதவி புரியலையா பேசாமல் இருந்துக்கும். அதனால் ஒருத்தர் வந்து திறமையாக இருக்காரு, அவர் எல்லா விதத்துலையும் இருக்காரு. முதல்ல நீ இவ்வளோ சொல்கிறிய, நடிகர்னு இது சொல்கிறீங்க, பேசுகிறீங்களே, முதல்ல ஒரு கெட்ட பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்கானா ஆள் கேளுங்க. முதல்ல ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்காரு. முதல்ல ஒரு வார்த்தை அவரை ஃபாலோ பண்ணி போகிறவனு எத்தனை பேர்
இருக்காங்க. அதாவது நம்ம எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து வெளியில் அனாவசியமாக பேசக்கூடாது. சரி, அவர் எந்த மீட்டிங் வந்திருக்காரு? பப்ளிசிட்டிக்கு வந்திருக்காரா அஜித்? இல்லையே. எந்த மீட்டிங்லேயும் பப்ளிக் ஒரே ஒரு மீட்டிங் தான் போனார். அதுலேயும் பேசினார், அதே தப்பாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிடிக்ஸ் தெரியாதுன்னு நினைக்க வேணாம். எந்த விஷயமும் தெரியாது, எல்லாமே தெரியும். எப்போ வேணுமோ தக்க சமயத்தில் பதில் கொடுப்பார். டீம் ஒர்க் எப்போவுமே அஜித் தனியாக இல்லை, ஒரு கூட்டமே அவருக்கு பக்கத்தில் எப்போவுமே உண்டு. ரசிகராக இருந்தாலும் சரி, அவர் தொழில் ரீதியாக எதை பண்ணாலும் சரி. அதனால் பிஸ்மித் அவருக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களால் ஏதாவது சினிமா நடிகரை, யோக்கியமான உள்ள நடிகரை எனக்கு ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 3 பேரை காமிக்க சொல்லுங்கள். அதில் தலை தாங்க ஃபஸ்ட்டு இருப்பார். அது அந்த காலத்தில் சிவகுமார் இருந்தார் நீங்கள் சொல்லுவீங்க. அன்னைக்கு காலகட்டம் வேறு. இன்றைக்கி எல்லா பழக்கமும் எல்லா கிசுக்கும் எல்லாரும் ஆளாகிட்டாங்க. பெரிய நடிகர் ஸ்டார்னு சொல்லுவீங்களே, ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இங்கே வெளியில் நேம் வந்துருச்சு. இவர் அப்படி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல கெட்ட பேர் இருக்காது, யாராக நிரூபிக்க சொல்லுவோம் பார்க்கலாம். ஒரு நாளும் முடியாது. இதை மாதிரி ஆள் இன்னுமே ஒன்றும் முடியாது. இது என்ன சொல்லணும்னு நான் சொல்ல போனால், இவருக்கு வந்து சின்ன எம்ஜிஆர்னு ஒரு பட்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டு இவரை கூப்பிட்டு, ஏன்னா தைரியமானவன், எம்ஜிஆர் அரசியலையும் ஜெயித்தார், சினிமாலையும் ஜெயித்தார். இவரை பொறுத்த வரைக்கும் ரேஸ்லையும் ஜெயித்தார், நடிப்புலையும் இன்னைக்கு ஸ்டண்டில் நம்பர் 1 தான் நிற்கிறாரு. அந்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இறங்கவே இல்லையே. அந்த மாதிரி இவருக்கு வந்து கவர்மெண்ட்டு கூப்பிட்டு சின்ன எம்ஜிஆர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து, சினிமா சங்கத்திலேருந்து ஒரு சின்ன எம்ஜிஆர்னு கொடுக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு கொடுத்து கௌரவிச்சா, நம்ம இப்போ இருக்கிற அரசியலுக்கு மக்கள் நல்ல நேம் நினைப்பாங்க. பரவாயில்ல, கவர்மெண்ட் நல்லா பாராட்டி இருக்கு அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கிடைக்கும். அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும். நன்றி.